கர்த்தரின் ஜெபம். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க. இது கடவுள பத்தியும் நம்மள பத்தியும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த முதல் வரியை நம்மள பல பேர் சொல்லியிருப்போம். ஆனா இந்த ஜெபத்தோட உண்மையான சக்தி அது சொல்ற வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, அது கடவுளை பத்தியும் நம்மள பத்தியும் அது காட்டுற ஆழமான உண்மைகள்ல தான் இருக்கு. சரி, இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை ஒன்னொன்னா பார்க்கலாமா? சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த ஜெபமே ஒரு நடமாடும் ஆன்மீக ஆலயம் மாதிரி. ஆமா, இது அந்த காலத்துல வழிபாட்டு முறையே புரட்டி போட்ட ஒரு கருத்து. அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம். பாருங்க, அந்த காலத்துல எருசலேம் தேவாலயம் தான் கடவுளோட பிரசன்னத்தை உணர்றதுக்கான ஒரே இடம். அதுதான் வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு புனிதமான இடம்னு நம்புனாங்க. அதனால மக்கள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அங்க போகணும். அது மட்டும் இல்ல, லேவியர் ஆகமத்துல சொல்ற மாதிரி ரொம்ப கடுமையான தூய்மை சட்டதிட்டங்களையும் அவங்க பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனா இயேசு இந்த ஜெபம் மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளோட பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டிடம் தேவையில்ல. இது அந்த காலத்துல கேட்டா நம்பவே முடியாத ஒரு பயங்கர புரட்சிகரமான யோசனை. இந்த ஒப்பீட்ட பாருங்க, அப்பதான் அந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த ஒரு கட்டிடம்ங்கிறது போய் இப்போ இந்த ஜெபம் ஒரு ஆன்மீக வெளியா மாறுது. நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போற ஒரு ஆலயம் மாதிரி. அதாவது நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்போ நினைச்சாலும் சரி, ஜெபம் மூலமா கடவுளோட பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு நாம சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? நாம என்ன செய்றோம்? பழைய தேவாலயத்துக்குள்ள நுழையும்போது எப்படி ஒரு பயபக்தியோடு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த புதிய ஆன்மீக ஆலயத்துக்குள்ள, அதாவது ஜெபத்துக்குள்ள நுழையும்போது அதோட பரிசுத்தத்தை நாம மதிக்கிறோம். நாம ஒரு புனிதமான இடத்துக்குள்ள நுழையிறோன்னு ஒத்துக்கிறோம். அடுத்ததா இன்னொரு ஆழமான விஷயத்த பார்க்கலாம். கடவுள பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாற்று அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது வெறும் ஒரு பெயர் இல்ல, அதுக்கும் மேல. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம பிதாவேன்னு சொல்லும்போது அது வெறும் நெருக்கத்தை மட்டும் குறிக்கல. நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா, யாத்ராகமத்துல இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரே அந்த கடவுள்கிட்ட, சங்கிலிகளை உடைத்து தன்னோட மக்களை விடுவிக்கிற அந்த கடவுள்கிட்ட பேசுறோம். பைபிள்ல முதல் முறையா கடவுள பிதான்னு சொல்ற இடம் எங்க வருது தெரியுமா? அது பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறதோட சம்பந்தப்பட்டது. அங்க யாவே சொல்றாரு, இஸ்ரேல் என் மகன், என் தலைப்பேர், என் மக்கள் எனக்கு ஊழியம் செய்யுமாறு அவர்களை போக விடு. அப்போ கடவுள பிதான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம்? அது விடுதலையோட நம்பிக்கையை புரிச்சுக்கிறது. அடிமைகள் மகன்களை அழைக்கப்படுறாங்கன்னு நம்புறது. கொடுங்கோல் ஆட்சி உடையும்னு எதிர்பார்க்கிறது. ஒரு புது யாத்ராகமத்துக்கு தயாராகிறது. இந்த பிதாங்கிற வார்த்தையே ஒரு அரசியல், ஆன்மீக விடுதலைக்கான ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசு தன்னோட சீஷர்களுக்கு இதை கத்துக் கொடுக்கும்போது விடுதலையின் காலம் வந்தாச்சுன்னு அறிவிக்கிறார். ஆனா இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல இன்னொரு பவர்ஃபுல்லான அர்த்தமும் இருக்கு. அது இஸ்ரவேலோட ராஜ பரம்பரையோட சம்பந்தப்பட்டது. வாங்க அது எப்படி இந்த ஜெபத்துல சேருதுன்னு பாப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் தாவீது ராஜாவுக்கு நேரடியா கொடுக்கறாரு. யார பத்தி? அவரோட வாரிசா வரப்போற மேசியாவை பத்தி. அந்த மேசியா கடவுளோட ராஜரீக மகன்னு அழைக்கப்படுவார்னு சொல்றாரு. இந்த ஜெபம் ஒரு காலத்துல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை, அதாவது ஒரு அரச குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கான அழைப்ப நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது. இயேசு பயன்படுத்தின அப்பாங்கிற ஒரு அராமைக் வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் ரொம்ப நெருக்கமா ஒரு குழந்தை தான் அப்பாவை கூப்பிடுற மாதிரி. ஆனா அதே சமயம் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருந்துச்சு. அது அரசர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்புரிமை. இப்போ இயேசு மூலமா அந்த அரச குடும்பத்துல இருக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரச குடும்பத்துக்கான அழைப்பு நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில்லங்க. இது இயேசு மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இது மூலமாலாம் நாம விடுதலையான மக்களா, கடவுளோட உண்மையான குடும்பத்துல ஒருத்தரா மாறுறோம். வெளிப்படுத்துதல் புத்தகத்துல சொல்ற மாதிரி அவரை பின்பற்றுகிற யாரும் அவருடைய பிள்ளையா இருப்பாங்க. அப்போ இங்க 2 விதமான குமாரத்துவம் இருக்கு. ஒன்னு, தேசம் முழுமைக்கும் இஸ்ரவேல் தேசமே கடவுளோட முதல் மகன், விடுதலைக்காக உருவாக்கப்பட்டவன். இன்னொன்னு, அந்த தேசத்தோட ராஜா, மேசியாதான் கடவுளோட ராஜரீக மகன், ஆளுகை செய்ய போறவர். இயேசு பிதான்னு சொன்னப்போ இந்த 2 பழைய நம்பிக்கைகளும், தேசத்தோட விடுதலையும் ராஜாவோட ஆளுகையும் தன்னால நிறைவேறப் போகுதுன்னு உரிமை பாராட்டினார்.
இதுதான் இயேசுவோட ஊழியத்தோட முக்கியமான அம்சம். அவர் இந்த உரிமைய தனக்கு மட்டும்தான்னு சொல்லல, எல்லாரையும் இந்த புது விடுதலை பெற்ற நிலைமைக்குள்ள கூப்பிட்டார். இது மூலமா அவங்களும் அந்த ராஜவம்சத்தோட பிள்ளைகளா மாறுறாங்க. நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி ஆறுதல், நெருக்கோங்கிறத தாண்டி பிதாங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல புரட்சி, விடுதலை, ஒரு புதிய ராஜ்யம் வரப்போகுதுங்கிற நம்பிக்கையோட ரொம்ப ஆழமா பின்னப்பட்டிருக்கு. இந்த கடவுளின் பிள்ளைன்ற உறவு எப்படி வளர்ந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல யாத்ராகமத்துல இஸ்ரவேல் தேசத்தையே என் மூத்த குமாரன்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜாவோட காலத்துல தாவீதின் வம்சத்துல வர்ற ராஜாவுக்கு மட்டும் அந்த பட்டம் கிடைக்குது. பின்னால தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள்கிட்ட வர்ற எல்லாருக்கும் இந்த உறவு கிடைக்கும்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. கடைசியா புதிய ஏற்பாட்டுல இயேசுவை நம்புற ஒவ்வொருத்தரும் கடவுளோட பிள்ளைகளா அவரோட குடும்பத்துல ஒருத்தரா மாறுறாங்க. அப்போ பாருங்க, எங்கள் பிதாவேன்னு நாம ஜெபிக்கும் போது அது சாதாரண வார்த்தை இல்ல. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த, இன்னிக்கும் விடுவிச்சிட்டு இருக்கிற, இனிமேலும் விடுவிக்க போற கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நீங்க அறிவிக்கிறீங்க. இது ஒரு விடுதலை அறிக்கை மாதிரி. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்ற வார்த்தைய மறுபடியும் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பொதுவா பரலோகம்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? கடவுள் எங்கேயோ ரொம்ப தூரத்துல மேகத்துக்கு மேல இருக்காருன்னு நாம நினைப்போம். ஆனா பைபிள் பார்வையில பார்த்தா பரலோகமும் பூமியும் தனித்தனி இடங்கள் கிடையாது. அவை ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற வெவ்வேறு பரிமாணங்கள். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆனா நாம ஜெபிக்கும்போது நாம எங்கேயோ தூரத்துல இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ற மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கூடவே நம்ம பக்கத்துல இருக்கிற கடவுளோட அந்த தூய்மையான பரிமாணத்துக்குள்ள நாம அடி எடுத்து வைக்கிறோம். பக்கத்து ரூம்குள்ள போற மாதிரி தான். அப்போ ஒரு கேள்வி வரும், நாம பரிபூர்ணமா இல்லாதப்போ அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ள எப்படி போக முடியும்? அதுக்கு வழி இதுதான். முதல்ல கடவுளோட பிரசன்னம் ஒரு பரிசுத்தமான இடம். அங்க அசுத்தத்துக்கு இடம் இல்லைன்னு நாம உணரணும். ரெண்டாவதா, இயேசு செஞ்ச காரியம் நம்மள பரிசுத்தமாக்குதுன்னு முழுசா நம்பணும். கடைசியா அந்த நம்பிக்கையோட நாம மன்னிக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம அப்பா கிட்ட தைரியமா பேச போகலாம். சரி, இதெல்லாம் மக்களுக்கு. ஆனா இயேசுவுக்கு கடவுள பிதான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சு? அது அவருக்கு வெறும் ஆறுதல் மட்டும் கொடுக்கல, அது ஒரு பெரிய சவாலான அழைப்பாவும் இருந்துச்சு. அதாவது பயிற்சி பெறும் மகங்கிற கான்செப்டை நாம புரிஞ்சுக்கணும். இயேசு அவரோட பிதாவோட வேலைய, அதாவது இந்த உடைஞ்சு போன உலகத்தை சரி பண்ற வேலைய ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கத்துக்கிட்டாரு. இயேசுவோட பயணத்தையே பார்த்தோன்னா அது கஷ்டங்கள் வழியா கீழ்ப்படுதல கத்துக்கிட்ட ஒரு பயணம்தான். கெத்சமனே தோட்டத்துல அவர் பிதா கிட்ட நான் போற பாதை இதுவானான்னு ஒரு செக் பண்றத நம்ம பார்க்கலாம். கடைசியா சிலுவையில தான் அவரோட அந்த பயணம் முழுமை அடைஞ்சது. பாருங்க, இந்த ஒரு வசனம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது. இயேசுவுக்கே பிதாவோட சித்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய தியாகங்கள் வழியா கத்துக்கிட்ட ஒரு கடினமான பயணமா இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த புரட்சிகரமான அர்த்தமெல்லாம் இன்னைக்கு நாம இந்த ஜெபத்தை சொல்லும்போது நமக்கு என்ன சொல்ல வருது? இயேசு அவரோட சீடர்களுக்கு கொடுத்த இந்த கட்டளைய பாருங்க. இது நம்ம வாழ்க்கைய பிதாவோட இந்த பெரிய மிஷனோட நேரடியா கனெக்ட் பண்ணுது. சொல்லப்போனா நாம இந்த ஜெபத்தை சொல்ற ஒவ்வொரு தடவையும் இந்த உடைஞ்சு போன உலகத்தை சரி பண்ற கடவுளோட திட்டத்துல நாமளும் ஒரு பங்குன்னு கையெழுத்து போடுற மாதிரி. ஒரு பயிற்சி பெறும் குழந்தையா பிதாவோட வேலையை கத்துக்க நாமளே முன் வந்து ஏத்துக்கிறோம். ஆனா இந்த பயிற்சி ஒன்னும் சுலபமானது இல்ல. இது உலகத்தை விட்டுட்டு ஓடி போறது இல்ல. அதுக்கு பதிலா உலகத்தோட கஷ்டங்களுக்குள்ள இன்னும் ஆழமா போறது. உலகத்தோட வலிய கடவுள் முன்னாடி கொண்டு வந்து அது குணமாகணும்னு ஜெபிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால அடுத்த தடவை நீங்க எங்கள் பிதாவேன்னு சொல்லும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெறும் பழக்கமான வார்த்தைகள் இல்ல, அது ஒரு புரட்சி, ஒரு ஆபத்தான அழைப்பு. உலகத்தை மாத்திர கடவுளோட திட்டத்துல பங்கெடுக்க நீங்க போடுற ஒரு அக்ரிமெண்ட். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு பரிசுத்தமான, ஏன் ஒரு விதத்துல பைத்தியக்காரத்தனமான துணிச்சல் தேவைப்படுது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரின் ஜெபம்ங்கிறது வெறும் மனப்பாட செஞ்சு சொல்ற வார்த்தைகள் இல்ல. அதுவே ஒரு நடமாடும் ஆலயம். அது ஒரு விடுதலை அறிக்கை. அது ஒரு அரச குடும்பத்துக்கான அழைப்பு. கடவுளோட பிரசன்னத்துக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சு போறதுக்கான ஒரு வழி. இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க எப்படி வித்தியாசமா ஜெபிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.